இதில் வந்து 21 நெல்லிக்காய் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் பெரிய சைஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி 21 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் லேகியம் பண்ணுறதுக்கு இதில் எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்கலாம். லேகியமாக பண்ணும்போது இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, இட்லி வேக வைக்கிற மாதிரி ஆவியில் வேக வச்சுக்கணும். தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது. ஏன்னா லேகியம் நீண்ட நாள் வச்சுக்கணும் இல்லையா, அதனால். ஸோ இட்லி வேக வைக்கிற மாதிரி வெறும் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கணும். முதல்ல வேக வச்சு எடுத்துட்டா தான் சாஃப்டாக இருக்கும். நடுவில் இருக்கிற அந்த விதையை நீக்கிடலாம் நம்ம. ஓகேயா? நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து வேக வைக்கணும். இது வந்து ஆவியில் வேக வச்ச நெல்லிக்காய். இந்த இஞ்சி வந்து தோல் சீவி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பீஸை வந்து துருவிக்கலாம். அப்படி இல்லைன்னா பொடி பொடியாக நறுக்கி இதோடு போட்டு அரைக்கணும். இந்த 21 நெல்லிக்காய் இவ்வளோ வந்திருக்கு. அதோட இதெல்லாம் விதையெல்லாம் நீக்கிட்டோம். நம்ம நடுவில் விதை இருக்கும் இல்லையா, அது போடக்கூடாது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. சீட்ஸ் வந்து ரிமூவ்டு. இப்போ தமிழ் புரியாதவங்களுக்கு ஒரு குட்டி இங்கிலீஷில் சொல்கிறேன். சீட்ஸ் வேர் ரிமூவ்டு and this gooseberry cooked in steam. ஓகே, இது வந்து ஏலக்காய் 4 நம்பர்ஸ். அப்புறம் ஒரு பட்டை, பெப்பர் 1 ஸ்பூன், black pepper. This is nutmeg powder. This one is nutmeg powderனா ஜாதிக்காய் பொடி. அது ஒரு 1/4 ஸ்பூன் போதும் வாசனைக்கு. அதில் மருத்துவ குணங்கள் இருக்குது. நரம்பு தளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அப்புறம் இது வந்து அதிமதுரம் பவுடர். அது இருந்தால் போட்டுக்கோங்க. பேக்கெட்டில் பவுடராகவே விற்கிறது. அது ஒரு 1/4 ஸ்பூன். இது வந்து திப்பிலி. திஸ் இஸ் கால்டு திப்பிலி. கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது திப்பிலி. ஓகே, திஸ் இஸ் பெப்பர். இதெல்லாம் வி ஹாவ் டு டூ பவுடர். இதை வந்து நல்லா பொடிச்சுக்கணும். ட்ரையாக அப்படியே பொடிச்சு வச்சுக்கணும். இதை வந்து எல்லாத்தையும் போட்டு தண்ணியெல்லாம் விடவே கூடாது. விழுதாக அரைச்சி வச்சுக்கணும். அந்த விழுது எவ்வளவோ அவ்வளவு வெள்ளை சக்கரை போடணும். வெல்லம் பவுடர் இல்லை கரும்பு சக்கரை இல்லை கருப்பட்டி எதுவாக இருந்தாலும் போடலாம். அதை போட்டுக்கணும். அது எப்படி செய்முறை சொல்லி கொடுக்குறேன். இந்த ஸ்டெப் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் என்ன தேவைன்னா, வெள்ளை சக்கரை, நல்லெண்ணெய், ஜிஞ்சிலி ஆயில், ப்ரௌன் சுகர் அண்ட் தென் கீ. லிட்டில் கீ இஸ் இனஃப். ஓகே, ஜிஞ்சிலி ஆயில் ஆல்சோ. நல்லெண்ணெய் வேணும், கொஞ்சம் நெய் வேணும். அப்புறம் கரும்பு சக்கரை இல்லை வெள்ளை சக்கரை இல்லை பொடி வெல்லம் எது வேணால் வச்சுக்கலாம். இது லேகியம் பண்ணுறதுக்கு. இது தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. அப்படியே ட்ரையாக விழுத அரைக்கணும். எவ்வளோ அந்த விழுது இருக்கோ அந்த ஈக்குவல் நீங்கள் வந்து வெள்ளை சக்கரை போட்டால் போதும். இது இவ்வளோ விழுது வந்திருக்கு. நெல்லிக்காயில் இவ்வளோ விழுது வந்தாச்சு. அதனால் அது வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். ஒரு அரை டம்ளர் விட்டுக்கோங்க முதல்ல. வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. லைட்டாக சூடானோடனே இது நெய். இதுவும் நெய் அரை டம்ளர் வச்சுக்கோங்க. அப்புறம் கடைசியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சூடானோடனே இந்த விழுதை போடணும். கொஞ்சம் சூடாக இருக்கும். இந்த விழுதை போட்டு கலரலாம்.
நெல்லிக்காய்னால எவ்வளோ பயன்கள் இருக்குது அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன். அதனால் தினம் ஒரு நெல்லிக்காயாவது ஏதோ ஒரு வகையில் சேர்த்துக்கணும். பச்சடியாக சேர்த்துக்கலாம், அப்புறம் நெல்லி ரசம் பண்ணலாம். இந்த மாதிரி லேகியம் பண்ணி வச்சுட்டு டெய்லி குழந்தைலேருந்து ஹெல்த்தி விஷயம் மட்டும் போட்டுருக்கேன். நீங்கள் அது தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் சிறந்த ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டு தான் நான் இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணுறேன் தைரியமாக. அதனால் நாட்டு மருத்துவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுறேன். அதனால் பயம் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது சொன்ன முறைப்படி கரெக்டாக பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நெல்லி ரசம் பண்ணலாம், நெல்லிக்காய் ஊறுகாய் கம்மியாக கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணி போட்டுக்கலாம். ஒத்துண்டவங்களுக்கு ஊறுகாய் வயிறெல்லாம் புண்ணாக இருக்கிறவங்க ஊறுகாய் சாப்பிடக்கூடாது. வேறு விதத்தில் இந்த மாதிரி நெல்லி லேகியமாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நல்லெண்ணெய் விட்டோம், நெய் விட்டுருக்கோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். சிம்மில் வச்சோ இல்லை மீடியமில் வச்சு கொஞ்சம் பார்த்து. நீங்கள் கெட்டி பால் வச்சுருந்தீங்கன்னா கவலை இல்லை, கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப தகுடு பால்னா கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ரூல் வைக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி இது பண்ணுறீங்க, எப்படி கலர்றீங்க, எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலர்றீங்க, இல்லை கைவிடாமல் கலர்றீங்களா, எவ்வளோ இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதுதான் ஓகேவா? இப்போ நம்ம ஈக்குவலாக இந்த நான் பாரிஸ் ஜாகரி பவுடர் யூஸ் பண்ணுறேன்னா அதில் கல் மண் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் அதுதான் யூஸ் பண்ணுறேன். அதிரசம் பொங்கல் எது பண்ணுறதுனாலும் அதில் தான் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம இந்த வெள்ளை சர்க்கரை ஈக்குவலாக, இப்போ சப்போஸ் நீங்கள் லார்ஜ் இதில் பண்ணுறோன்னா 1 கிலோ இது நெல்லிக்காய் எடுத்திங்கன்னா 1 கிலோ ஜாகரி பவுடர் எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இல்லை விழுது அளந்தீங்கன்னா அதுவும் கூட ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. விழுது எந்த கப்பில் வருதோ அதே ஈக்குவல், எவ்வளோ அந்த கப்பில் வருதோ அதே ஈக்குவலாக ஜாகரி பவுடர் எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு இதை கலரிக்கோங்க. இந்த நெல்லிக்காயில் துவர்ப்பு இருக்குது, அது சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் அந்த வெல்லம் போட்டு கலரினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஜாமுக்கெல்லாம்னா வெள்ளை சர்க்கரை போடுறாங்க, அதனால தான் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜாமை விட இது நல்லது. ஒயிட் சுகர் போட வேண்டாம். இதுக்கு நல்லா வெள்ளை பவுடர் போட்டு நல்லா கலரி, இப்போ நம்ம திப்பிலி, மிளகு, அதிமதுரம், அதுக்கப்புறம் இது நட்மெக் பவுடர், அதுக்கு என்னது ஜாதிக்காய் பவுடர், கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லையா, முதலையே காமிச்சிருக்கேன் எல்லாத்தையுமே. அந்த பவுடரை பண்ணிடுங்க. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம், வறுக்கலாம் வேண்டாம், ஜஸ்ட்டு பவுடர் பண்ணி ஒரு ட்ரை இதில் மிக்சியில் பவுடர் பண்ணி இதில் போட்டுடலாம். இதில் போட்டுட்டு நல்லா கிளறி கெட்டியாக வரும். கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கடைசியில் நம்ம நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆறினப்புறம் ஆற வச்சுட்டு தேன் கலந்துக்கணும். தேனும் ரொம்ப நல்லது உடலுக்கு. அதனால் இப்போ சப்போஸ் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் தேனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சும்மா அப்படியே கிளறதுக்காக, நெய் கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ சின்ன வயசுக்காரங்கன்னா நெய் நிறையா போட்டுக்கோங்க, சரியா? இது கொஞ்சம் எல்லாருமா சாப்பிட்ற மாதிரி, வயதானவர்கள் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணுறேன். நல்லெண்ணெய் வயதானவர்களுக்கெல்லாம் நல்லது தான், ஓகேயா? அந்த மாதிரி பண்ணணும். இதை நல்லா அப்படி சிம்மில் வச்சு நல்லா கலரணும். இப்படி சுருண்டு வரும். அப்போ நெய்யை விட்டுட்டு ஆற வச்சிடணும். இறக்கி ஆற வச்சுட்டு இந்த பாட்டிலில் சுட சுட போடக்கூடாது, பாட்டில் வெடிச்சிடும். அது ஜாம் போடுறவங்க பாட்டிலில் ரொம்ப சன்லைட்டில் வச்சு க்ளீன் பண்ணி
பலகை உடன் பலகை மேலே ஒரு மரப்பலகை மேலே வச்சு வைப்பாங்க ஹாட்டாக. நம்ம அந்த பிகினர்ஸாக நீங்கள் அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க. பேசாமல் ஆற வச்சுடுங்க. தேனை விட்டு ஆறுனப்புறம் தேன் விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறுனப்புறம் நல்லா க்ளீன் பாட்டில் சன்லைட்டில் வச்சு நல்லா எடுத்து ஒரு பிட்டு தண்ணி இனி எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதனால் அப்போ வந்து நீங்கள் ஆறுனப்புறம் நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேயா? தேங்க்யூ. இப்போ பாருங்கள், இந்த சைடில் ஒட்டாமல் வருது. நல்லா ரெடி ஆகிடுது. ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆஃப் பண்ணியாச்சு. சும்மா ஒரு 2 ஸ்பூன், ஏன்னா முதல்ல ரொம்ப கம்மியாக தான் விட்டேன். நல்லா நெய் விட்டால் நல்லது. லேகியத்துக்கெல்லாம் நெய்லேயே தான் பண்ணுவாங்க லேகியம். பட் நல்லெண்ணெயும் நல்லது தான். ஓகேயா? இப்போ விட்டாச்சு, நெய் விட்டாச்சு. இப்போ வந்து தேன் உடலுக்கு ரொம்ப நல்லது. லேகியத்தில் நல்லா தேன் விட்டு சாப்பிடணும். ஓகேயா? இந்த லேகியத்தை எல்லாருமே சாப்பிடலாம். ஒரு 3 வயசுலேருந்து 3 வயசு சின்ன உருண்டை கொடுங்க. 5 வயசுலேருந்து நல்லா சாப்பிட்லாம். 10 வயசு குழந்தைகள் பெரியவா மாதிரியே சாப்பிட்லாம். நல்லா 1 ஸ்பூன் சாப்பிட்லாம் டெய்லி. தயவுசெய்து இது பண்ணி வச்சுட்டு ஒரு சண்டே அன்னைக்கு பண்ணி வச்சுட்டு மறக்காமல் சாப்பிடுங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பாடு கூட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். இது 1 ஸ்பூன் சாப்பிட்டோன்னா ஆயுள் விருத்தி, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆயுள், நம்மளோட ஆயுள் நல்லா இருக்கணும். அதனால் லாங் லைஃபுக்கு இது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. நம்ம 21 போட்டோம் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு பாட்டில். இந்த சைஸ் பாட்டிலில் ஒரு பாட்டில் அண்ட் தென் இதில் ஹாஃப் வந்து கண்டெய்னர். நம்ம 21 கூஸ்பெரிஸ் 21 நெல்லிக்காய் போட்டோம்ல, இதில் இவ்வளோ கிடச்சிருக்கு. ஒரு பாட்டிலும் அரைவாசியும் கிடச்சிருக்கு. ஓகே, இதே மாதிரி செஞ்சு தயவுசெய்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆயுள் விருத்திக்கு இது ரொம்ப முக்கியம், லாங் லைஃபுக்கு. ஓகேயா? இது பாருங்கள், சும்மா இன்னும் கொஞ்சம் ஆறணும், லைட்டாக சூடு இருக்குதுன்னு வச்சுருக்கேன். ஓகேயா? நல்ல நெய் தேன் எல்லாம் விட்டாச்சு. ஓகேயா? வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிக்கலாம், நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹெல்த்தி ஃபுட். நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் நிறையா 1 ஸ்பூன் சாப்பிட்றலாம். ஓகேயா? காலையில் நேரத்தில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஈவினிங் மத்தியானமா எப்போ கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப நல்லது என்னென்னா காலங்காலத்தில் கொஞ்சம் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு அது ஜீரணம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு அரை கிளாஸ் பால், சுத்தமான பசும்பால் கிடச்சா குடிங்க. பேக்கெட் பாலெல்லாம் வேண்டாம் தயவுசெய்து. மாடு கறந்து சில இடங்களில் கிராமத்துலலாம் நல்லா பியூர் மில்க்கு கிடைக்கும். அந்த மாதிரி பசும்பால் கிடச்சா குடிச்சுக்கோங்க. செம்ம ஹெல்த்தி. ஓகேயா? தேங்க்யூ. ஸ்டே ஹெல்த்தி ஆல்வேஸ். பாய் பாய்.